நாயை பார்த்தே பயமா இருக்கு guys. எந்த டைம்ல எப்போ உள்ள போகுதுன்னே சொல்ல முடியாது. ரெஸ்டாரண்ட் குளத்தூர் ரூட்டு. குளத்தூர் போய் தான் போக போகிறோம். குளத்தூர் போய் குளத்தூர்லேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் போனால் பாலாறு கைஸ். பாலாறு போய் பாலாறும் கர்நாடகாவும் ரெண்டும் சேம் பார்டர் தான் கைஸ். ஆனால் கர்நாடகாவில் மேட்ரு இருந்ததுன்னா கர்நாடகா பக்கம் தான் கைஸ். கைஸ் கிளைமேட் நல்லா இருக்குது. கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. மழை வர இருந்தால் சரி கைஸ். திடீர்னு மழை வந்துருச்சுனாலும் அவ்வளோ மழை லைட்டாக தூத்தல் மாதிரி தோணுனோட எந்த பிரச்சனை இல்லை. கனமழை முடிச்சிருச்சுன்னா எங்கே போய் நினைக்கிறது. அவ்வளோதான் வயசுனா போக எல்லாம் மலை ஏரியா மாதிரி தான் வரும். அப்புறம் காலேஜ் வந்து நம்ம ஸ்கூலுன்னு நினச்சேன். ராயல் காலேஜ்னு போயிட்டுருக்கு. ராயல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பஸ்ஸெல்லாம் போட்டு போகிறாங்க காய்ஸ். என்ன இவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். பட் ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எப்போ 4-5 மாதம் முன்னாடி ஏதோ டைம் மாதேஸ்வரம் கோவிலுக்கு போகும்போது நான் வந்திருக்கேன் காய்ஸ் கோவிலுக்கு. ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இது வேறு ஊரில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை. ஆமாம் காய்ஸ் இந்த பிளேஸ் தான் ஞாபகம் இருக்குது. பார்த்தா ஞாபகம் இந்த பிளேஸை பார்த்தோன்னா தான் ஞாபகம் வந்திருக்கு. 7:54 ஆகுது டைம். கைஸ் பாருங்க இதுதான் கைஸ் குளத்தூர் ஆறு. தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில் பாருங்க. ஓகே கைஸ் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஆங்கிள் நான் வந்து மவுண்ட்டு உடஞ்சிருச்சு. சின் மவுண்ட் உடஞ்சிருச்சு கைஸ். ஹெல்மெட் கீழே உடனே ஒரு டைம் உடஞ்சிருச்சு. எம்சில் போட்டு தான் ஒட்டனே. அது காலையில் வந்து ஆக்சிடென்ட் கேம் மாட்டும்போது அதுவும் காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் டபுள் சீட்ஸ் டேப் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆக்சிடென்ட் கேமரா டபுள் சீட் டேப் ஆக்சிடென்ட் கேமராவில் வந்து டபுள் சீட் டேப் கொடுத்துருந்தாங்க. அதை பட் யூஸ் பண்ணவே இல்லை. சரி இதுக்குனாச்சும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி எம்சில் பின்னாடி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எம்சில் பின்னாடி ஒட்டி அந்த டேப்பை தான் வயசு நான் ஒட்டியிருக்கேன். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கேமரா அப்படின்னு அந்த சரி ஒன்று தான் முடிஞ்சிச்சு. வயசு மழை பாருங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. தாத்தாக்கார் விட்டு ஏற்றிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வேண்டி நம்மள சைடு எடுத்துட்டு போகுது கைஸ். மலை பக்கத்தில் மட்டும் பட் இந்த மலையில் நம்ம போக போகிறதில்ல. தம்ப்நெயில் கிடைச்சிருச்சு. பாவம் நாய். இல்லை அதுக்கு எந்திரிச்சு ஓடிச்சு தானே பண்ணிட்டு தான் போச்சா. சரியாயிருன்னு நினைக்கிறேன். நல்லா ஓட்டிட்டாரா தாத்தா? தெரியல ஆனால் நிறுத்திட்டாரு வண்டியை. சரியா நானும் பார்க்கல. பட் பாவம் நாய்க்குட்டி வேற. எத்தனை பேர் தம்பி வைக்கிறது? இதை வைக்கிறதா, டேம் வைக்கிறதா, இல்ல பாலாறு அதை வைக்கிறதா, இல்ல பாலார் போறோம்ல பாலார் நம்ம பாலார் தான் போயிட்டு இருக்கோம். பாலார்னா கர்நாடகா பார்டர்ல இருக்கும். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவில் வந்து அந்த தண்ணி வரும். அதான் பாலாறு காய்ஸ். பாருங்க ஆறு. இது பாருங்க ரோட்டு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு காய்ஸ். இங்க பாருங்க 120 அடி மேட்டூர் டேம்ல தண்ணி நிக்க காட்டி பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கோயிலா என்னன்னு தெரியல கைஸ். கோயிலா என்னன்னு தெரியல. கோயிலா இல்லை வேற என்னன்னு தெரியல. அதையே முழிக்கிருச்சு. ஆஹா அப்ப இன்னும் தண்ணி டேம்ல தண்ணி திறந்துடாதா இருந்தா இங்க ரோட்டுக்கே தண்ணி தொட்டுரும் போல காய்ஸ். இங்க பாருங்க காய்ஸ். இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமா இருக்குல்ல வியூஸ். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வண்டி அவ்வளோ ஆசை பாருங்க. பாதி
வீட்டுக்குலாம் தண்ணிட்டு இருக்கு வயசு அங்கே. கேமரா தெரியுமா வயசு அங்கே பாருங்க. ஒரு வீடு வீடு இருக்குன்னா வெளியே ஒரு தண்ணி இருக்கு. வீட்டு நட்டு வெளியே ஒரு 5 அடி ஸ்டெப் வச்சாங்களா தண்ணியை தொடலாம் பேச அந்த மாதிரி இருக்கு. கைஸ் இப்போ வந்து நம்ம சின்ன மேட்டூர் கைஸ். சின்ன மேட்டூர்ல பின்னாடி வியூஸ் செம்மையா இருக்கு கைஸ். டைம் 8 o'clock ஆயிடுச்சு கைஸ். இந்த டைம் தான் நீ கிளம்பலான்னு சொன்ன வீட்டுல இருந்து நேத்து கைஸ். கொளத்தூர் வந்தாச்சு நினைக்கிறேன். இதோ கொளத்தூரா? ஆமா கைஸ், கொளத்தூர் செக் போஸ்ட் கைஸ். கைஸ் கொளத்தூர் வந்தாச்சு. கொளத்தூர் ரவுண்ட் ஆனோம். ஐயோ லாரிக்கு சாச்சுட்டு போறோம். காவல்துறை வேன் நின்றுட்டு இருக்கு கைஸ். போலீஸு இல்ல, போலீஸ் சும்மா தான் நின்று இருக்காங்க. இப்போ 3 பேர் போறது இல்ல, நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்றோம். இது என்ன ஒண்ணு தெரியல கைஸ். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, போயிட்டே இருக்கு. வந்தேன் பட் ஆனால் இன்னைக்கு என்ன ரொம்ப நான் ஸ்லோவாக போகிறதுனால அப்படி இருக்கா, நான் அது தெரியல. ஒரு பஸ்ல இருந்து வந்து இறங்கி எவ்வளவு பேர் போறாங்கன்னு. எல்லாம் ஒரே பஸ்ல இருந்து வந்தாரு நீங்க தான். இந்த பஸ்ல போனா மாதேஸ்வரம் போகலாம். முன்னாடி போயிட்டு இருக்க பஸ்ல போனீங்கன்னா ஆன்ல வந்து சார்ஜ் இருந்துருச்சு, அது தெரியல வயசு. எங்க மட்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இருக்குன்னு நினைக்கிறேன் 1 மணி நேரம் சார்ஜ்னு தாங்கும். தப்பிச்சுடா சாமி, கோழி குஞ்சு. அவர் வண்டியில மாட்டிருக்க வேண்டியது, அப்புறம் நம்ம வண்டியில மாட்டிருக்க வேண்டியது. ஆனா ஸ்பீட் பிரேக் டம்முன்னு அடிக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸ்பீடு பிரேக்ல ஒரு சில ஸ்பீடு பிரேக்லாம் அடியில் மோதிடுது காய்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு மோதிடுது. ஜஸ்ட் மிஸ்டு காய்ஸ். நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல. ஒரு கோழி குஞ்சு காய்ஸ்
சர்ன்னு வந்துருச்சு. எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி வந்துட்டு இருந்துச்சு, அதில் மாட்டலை, என் வண்டிலையும் மாட்டில் தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா அவ்வளோதான். இதாங்க இந்த ஊருக்குள்ளே வர்றதுனாவே இதுதான். திடீர்னு நாய் உள்ள போதும், கோழி உள்ள போதும், ஆடு மாடு எல்லாம் இருக்கும். நாம தான் பார்த்து போகணும், அதுங்கெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. பஸ் எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க. டேர்னிங்லாம் வருது, ஸ்லோவாக போனால் என்னதான் என்ன. இதுதான் கர்நாடகா மலைன்னு நினைக்கிறேன், இல்லை தமிழ்நாடு மலையா அதுன்னு தெரியல. இந்த ஸ்பீடு பிரேக் அடியில் டம்மார் அடிக்குமான்னு தெரியல. அடிச்சிருச்சு. ஸ்பீட் பிரேக் வந்து கொஞ்சம் நீ லென்த்தாக போட்டிருந்தா கரெக்டாக வந்துருக்கும். ஏறணுன்னு இறங்குற மாதிரி சின்னதாக இருக்கு, அதனால தான் டம்முன்னு அடிச்சிருக்கு. ஐயோ இன்னொருத்தன் வரோம். நாய் திடீர்னு ஒன்று எட்டி பார்த்துட்டு போகுது. இதுதான் செக் போஸ்ட் காய்ஸ், செக் போஸ்ட் காய்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட். தான் காய்ஸ், இன்னும் தமிழ்நாட்டிலே தான் இருக்கோம் நம்ம. இன்னும் தமிழ்நாடு செக் போஸ்ட் காய்ஸ், இதுதான் தமிழ்நாடு செக் போஸ்ட். ஐயோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். எங்கே பாருங்க காய்ஸ், நிறையா பேர்லாம் உட்காந்துட்டு இருக்காருங்க. ஏன்னா சார் இருக்குன்னா நம்ம ஏதாச்சும் பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க. இன்னொருத்தர் வாட்டை கிராஸ் பண்ணுறான். இன்னும் தமிழ்நாட்டிலே தான் காய்ஸ் இருக்கோம், இன்னும் நம்ம கர்நாடகாக்குள்ள போகல. ஏன்னா கர்நாடகா பார்த்தீங்கன்னா பார்டர்லேயே கரெக்டாக பார்டர்லேயே வந்து செக் போஸ்ட் போட்டு வச்சு நிறுத்தியிருப்பாங்க காய்ஸ். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி, பார்டரில் எல்லாரும் கொஞ்சம் உள்ள தள்ளி ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இந்த மலை ஏறி அதிகங்கிறதுனால யானை அதெல்லாம் வரும்பாங்க. அதனால் வந்து அவங்க இந்த ஊருக்குள்ளேயே இருக்க மாதிரி தாங்க செக் போஸ்ட் போட்டு அவங்க இருக்காங்க. செக் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இப்போ பாருங்க மார்னிங் வந்ததுனால எதுவும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. 11 o'clock அந்த மாதிரிலாம் வந்தால் அந்த கேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் கர்நாடகா பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ்லேயே தான் கைஸ் இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்குமே கர்நாடகாவில் வந்து கேட் திறந்து விடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ கர்நாடகா போவோமான்னு தெரியலையே கைஸ். பெட்ரோல் இருக்கு, இந்த பெட்ரோல் இருக்குது, பட் ரிட்டர்ன் போகிறதுக்கு எனக்கு தேவைப்படுது இப்போ வேணும்ல. அதான் யோசிக்கிறேன் போகலாமா வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடியே போயிருக்கேன், அப்படி போனாங்கன்னா உங்களுக்கான காமிப்பேன். அப்படியே போனாலும் சொன்ன மாதிரி 3 ஏர்பின் பென் இல்லை 4 ஏர்பின் பென் வரைக்கும் போயிட்டு மேலே மலையில் வீடியோ போட்டோ எடுத்துகிட்டு வர வேண்டியதான் கைஸ். பட் ஆனால் ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ். ரொம்ப சின்ன கச்சதமும் ஒரு வண்டி இன்னும் 2 வண்டி சைடு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இதெல்லாம் இருக்காது. வந்தாச்சா தெரியலையே. நல்லா கைஸ் நம்ம ஐயோ ரோடு பாருங்க கைஸ் எப்படி இறங்கணும். பாருங்க கைஸ் தண்ணி தெரியுதா, தெரியும் நினைக்கிறேன். தண்ணி தெரிஞ்சிச்சு, இப்போ தெரியல. தண்ணி தெரியுது கைஸ், தண்ணி தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவோட கைஸ். இதில் தான் கைஸ், இதுதான் கைஸ் கர்நாடகாவிலேருந்து வர தண்ணி. பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒரு ஆறே தெரியுது இல்லை. கைஸ் இங்கே பாருங்க இது இன்னும் அப்படி இருக்குன்ட்டு. கைஸ் தண்ணி வரும்போதெல்லாம் பார்த்தா செம்மையாக தெரியும் கைஸ். இந்த ஏரியா அப்படியே மலையிலேருந்து தண்ணி வர மாதிரி இருந்திருக்கு பாருங்க. எப்படி தெரியுதா, நல்லா தெரியுதா கைஸ்? பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், கர்நாடகா பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா தண்ணி கண்ணுக்கு அதிகமாக தெரியுது பாருங்க. இதில் தான் கைஸ், இந்த வழியாக தான் கைஸ் மேட்டூர் டேமுக்கு வந்து தண்ணி வருது. வியூ நல்லா இருக்கு, வரும்போது வேணா நேர்த்திக்கு ஆரம்பிக்கிறேன் காய்ஸ்.
எப்படி இருக்குன்னு. இந்த மலை சைடு ஃபுல்லுமே தண்ணி தான் கைஸ். பாருங்க, பாறை பாறையாக இருக்குது, தண்ணி நின்றுருக்கு. காய்ஸ் பாருங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க கைஸ், ஃபோட்டோ ஷூட் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு கைஸ். இப்படி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. இன்னும் போக போக இன்னும் ஜில்லுன்னு இருக்கு. அந்த மழைலாம் யாருன்னா இன்னுமே ஜில்லுன்னு தான் கைஸ் இருக்கும். கைஸ் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது கைஸ். ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா எங்கே குறையுதோ அதே இடத்துல திரும்பி ரிட்டர்ன் வந்துடும் கைஸ். ஏன்னா எங்கள் பெட்ரோல் பங்க்லாம் இங்கே எங்கேயும் கிடையாது. அதான் ரொம்ப தூரம் போகணும். ஒரு பாயிண்ட் இருக்கு வரைக்கும் எவ்வளோ தூரம் போகலாம். இதான் கைஸ் பாருங்கள், சரின்னு நினைக்கிறேன். சைடில் பாருங்க, எல்லாம் நின்று காமிக்கலாம் கைஸ். வரும்போது காமிக்கிறோம் கைஸ். வரும்போது ஆக்ஷன் கேமரா இவ்வளோ இருக்குன்னு தெரில சார்ஜ். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சப்போஸ் இதில் தீர்ந்துச்சுன்னா நான் மொபைலில் வீடியோ எடுத்து நான் அட்டாச் பண்ணி போடுறேன். எல்லாம் ரோட்டில் வந்துட்டு இருக்காங்க, எதாவது சாப்பிடுவாங்க போட்டோம். நம்ம எதுவும் கொண்டு வரல இங்கே கொடுக்கறதுக்கு. பட் ஆனால் கர்நாடகா டிபார்ட்மெண்ட்டில், கர்நாடகா ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ் போர்டே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் கொடுத்து கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க கைஸ். பிடிச்சி ஏன்னா நீங்கள் போட்டிருப்பாங்க நீங்கள் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரெல்லாம் பிஸ்கெட் அது இதுன்னு கொடுக்குறவங்களா கைஸ், அந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் கொடுக்க முடியாது. நம்மளையுமே கொடுக்கக்கூடாது தான் ரூல்ஸ் படி. பட் ஆனால் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சேரல்னு என்ன பண்ணுறது கைஸ். பாருங்க எவ்வளோ பேர் வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கர்நாடகாவில் இருக்க பசு மாடுகள். கைஸ் வந்தாச்சா? வந்தாச்சு. எஸ் வந்தாச்சு கைஸ். கர்நாடகா பார்டர். கர்நாடகா செக் போஸ்டா இது? கர்நாடகா செக் போஸ்டா கைஸ்? தமிழ்நாடு செக் போஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க கைஸ். நான் 4-5 மாதம் முன்னாடி வரும்போது இங்கே இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு இருக்கு. வாவ், எப்போ கைஸ் இந்த இடத்துல தான் கைஸ். இதுதான் கைஸ் பாலாறு. இதுதான் பாலாறு, பார்த்துக்கோங்க. இதுதான் பாலாறு. தண்ணி இருக்கா? இதெல்லாம் தான் கைஸ். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க, இதில் வர தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது. கைஸ் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி கர்நாடகாவில் வந்துட்டோம். கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காட்டி இருந்தாங்க. நான் கூட ஏதாச்சும் கேட்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி வண்டி பார்த்து நிறுத்துவாங்கள தமிழ்நாட்டில். பட் அதை கேட்கல. பட் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த இடத்துல செக் போஸ்ட் வச்சுக்கிறது இன்னைக்கு தான் கைஸ் பார்க்குறேன். இதுக்கு மேலே என்ன? இதுக்கு மேலே கர்நாடகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கர்நாடகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதான் கைஸ் பெட்ரோல் இருக்குது. அதனால் வந்து இன்னைக்கு நம்ம 4 ஏர்பின் பெண்டு போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், திருப்பி ரிட்டன் நுழைஞ்சு வரோம். கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் ரோடு இப்படி தான் கைஸ் இருக்கும். கைஸ் இங்கே இருக்கிறீங்க தமிழ்நாடுகளும் இருப்பாங்க, மோஸ்ட்லி கர்நாடகாரங்களும் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா ஏன்னா பார்டருங்கிறதுனால. திடீர்னு நாங்கள் போய் வண்டியை நிறுத்தி கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது வீடியோ ரெக்கார்டாக இருக்கோம் கைஸ். எப்படி இருக்கும்
அவ்வளோதான். இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தது, வீடியோ எடுத்தது. நான் இது வரைக்கும் நான் கிளம்புறதுலேருந்து அப்படியே இருக்குங்க கைஸ் ஃபுல் வீடியோ. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் வந்து ராம்நாட்லேருந்து கிளம்புனேன், அங்கேருந்து கேமரா ஆன் பண்ணி விட்டேன். அங்கேருந்து இது வரைக்குமே அது ரெக்கார்டில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் ஆனால் நான் நினச்சி பார்க்கல கைஸ், தமிழ்நாடு பார்டர் இந்த செக் போஸ்ட் அங்கே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் மாதேஸ்வரம் கோவிலுக்கு வந்திருந்தாங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக் போஸ்ட் இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க போல் கைஸ். பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா லைன் இப்படி தான் கைஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் லைன் இப்படி தான் இருக்குது பாருங்கள், மேலே தெரியும் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்குது எலக்ட்ரிக் லைன். அந்த கேபிள் மாதிரி போகும் கைஸ், கேபிள்குள்ளே அந்த கம்பி போகும். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மட்டும் 3 கம்பி போகும். இங்கே போகிறது 3 கேபிள்குள்ளே கம்பி இருக்கும். இதை தொட்டால் சேக் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல கைஸ், அடிக்காதான் நினைக்கிறேன், தெரியலன்ட்டு. ரோடு இதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கோம் கைஸ். கர்நாடகாவில் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா ஆக்ஷன் கேமராவில் வந்து சார்ஜ் இல்லை. நான் ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபில் கிடந்துச்சு. பாருங்கள் கைஸ், நம்ம வந்து கர்நாடகாவில் இருக்கோம். கர்நாடகாவில் வந்து மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தோம் கைஸ். பாருங்கள், கர்நாடகா மலை கர்நாடகாவில் இருக்கும். கைஸ் வீடியோ இங்கே தான் கைஸ். நான் இந்த வீடியோலாம் பேசினேன், அந்த இருக்க என்னன்னு தெரியல. பாருங்க கைஸ், இதுதான் வந்து கர்நாடகாவில் கேபிள்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில் இருக்கும், இங்கே வந்து இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் இருக்கும். கரண்ட்டு எலக்ட்ரிக் ஒயர் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஓகே கைஸ், பாருங்கள் வியூ நல்லா இருக்கா பாருங்கள் கைஸ். மணி பார்த்திங்கன்னா மணி 9 போகுது கைஸ். மார்னிங் மணி 9 போகுது. ஓகே கைஸ், பைக் நின்றுருக்கு, மலை பாருங்கள் பயங்கரமாக இருக்கா, செம்மையாக இருக்குங்க கைஸ். கர்நாடகா மார்னிங் ரைடு வந்தோம் சும்மா. டேம் பார்த்துட்டு மேட்டூர் டேம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் கைஸ். இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணி 2 வீடியோவை போடணும், ஒரே வீடியோ போடணும்னு தெரியல கைஸ். நான் ஆக்ஷன் எவ்வளோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதுன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போய் தாங்க செக் பண்ணுங்க. பாருங்கள் கீழே பாருங்கள் கைஸ், இதெல்லாம் வந்து தண்ணி வர வழி. மழை பெஞ்சால் அதெல்லாம் தண்ணி பிச்சுக்கிட்டு வரும் மேலே இருந்து. பட் ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணியவே காணும். ஏன்னா இப்போ கர்நாடகாவில் திறந்த தண்ணி வந்து இந்த வழியில் வராது, அது வேறு வழியில் வரும் கைஸ். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாலாறில் இருக்கோம் கைஸ். தான் பாலாறு தண்ணி கர்நாடகாவிலேருந்து தாண்டி வந்துட்டாங்க கைஸ். கர்நாடகாவிலேருந்து வந்தாச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் வந்தாச்சு. பஸ் பஸ் போகுது கைஸ், தமிழ்நாடு பஸ் நினைக்கிறேன். பாலாறு பாருங்கள், தண்ணி தெரியுது கைஸ். நான் அந்தாண்ட போய் காமிக்கிறேன். ஒரு சில ஏரியாவில் தான் கைஸ் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வழி தண்ணி வருது. இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் போய் ஜாயின் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி போகாத மாதிரியே தெரியுதில்ல கைஸ். ஏன்னா இப்படி தான் தெரியும். தண்ணி வரத்துக்கு முன்னாடி பார்த்து தான் நல்லா நீட்டாக வந்து செம்மையாக இருந்துருக்கு கைஸ். தண்ணி வந்துருச்சு இல்லை, அதனால் இப்படி தான் கைஸ் தெரியும் பார்த்தா. வியூ பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த வியூ பாருங்கள் கைஸ் நல்லா இருக்குது. ரோடு கைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபாரஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் கைஸ். கைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், ஆறு தெரியுதா? இதுதான் கைஸ் பாலாறு. இங்கே இதான் வந்து தமிழ்நாட்டில் ஜாயிண்ட் ஆகுது. கர்நாடகாவிலேருந்து தண்ணி இங்கே வந்துட்டு இங்கே இருந்தால் கைஸ் டேம் மேட்டூர் டேம் தண்ணி வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா கைஸ்? பைக் நின்றுருக்கு பாருங்க கைஸ். வியூ செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், தர்மல் கைஸ். இந்த சைடு தர்மல் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. 16 பிரிட்ஜிலேருந்து வர தண்ணி பாருங்க கைஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு. இங்கே பாருங்கள் கைஸ், அங்கே இருந்தால் வருது. அங்கே தான் கைஸ் பாருங்கள், அங்கே 16 பிரிட்ஜு தெரியும். தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே உள்ளெல்லாம் மாட்டினாலும் அவ்வளோதான் கைஸ், தூக்கிட்டு போயிடும் ஆளியை. அது இல்லாமல் அந்த இடம் தான் கைஸ், அந்த இடத்துல தான் பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல பாறைங்களாம் இருக்கும் போல். தண்ணி ரொம்ப இதாகி போய் அது ஹைட்டாக போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டு தண்ணி எப்படி வந்துட்டு பாருங்கள் கைஸ். அதுதான் கைஸ் 16 பிரிட்ஜோட அந்த பாலம். அதுக்கு அந்தாண்ட கேர் தாங்க 16 பிரிட்ஜ். அது வந்து எல்லாம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற பாலம் கைஸ்.
ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே வீட்டுக்கு போக வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ்.